அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது விதித்திருக்கக்கூடிய 25% அபராத வரி இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்த 25% வரி கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்தது. அதுக்கு பிறகு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக ட்ரம்ப் விதிச்சிருந்த இந்த கூடுதல் வரி இருக்கு இல்லையா, அந்த கூடுதல் வரிங்கிறது தான் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. இது என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி டீகோட் செய்ய இருக்கின்றோம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய $87.3 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் 50% வரிக்கு உட்படுத்தப்படும். அதாவது குறைந்தபட்சம் 50 இருக்கும், அதுக்கு மேலும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் கவலைப்படக்கூடிய அம்சமாக இருக்குது. ஜவுளி, ஆயத்த உடைகள், விலை உயர்ந்த நகைகள், கடல் உணவுகள், தோல் பொருட்கள், அதேபோல் எஃகு, அலுமினியம், தாமிரம், ரசாயனங்கள், கைவினைப் பொருட்கள் அப்படின்னு 50% வரிக்கு உள்ள வரக்கூடியதாக பல பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்து வருகிறோம் அமெரிக்காவுக்கு. 4% பொருட்கள், குறிப்பாக வாகன உற்பத்தி உதிரி பாகங்கள் 25% வரி விதிப்புக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். மருந்துகள், மின்னணுவியல், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிய பொருட்கள் உள்ளிட்ட 30% பொருட்களுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விலக்கு பெற்றிருக்கக்கூடிய ஏற்றுமதி பொருட்களுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $27.6 பில்லியன் கணக்கிடப்படுது. குறிப்பாக நமக்கு எங்கே பெரிய அளவுக்கான சிக்கல் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு இந்த வரி விதிப்பினால் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை தான் பெருசாக இருக்கும். ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கு 63.9 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு எதிரான வரி அப்புறம் அபராத வரி, இந்த ரெண்டும் சேர்த்து 63.9 விழுக்காடாக இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிற்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஜவுளியை பொறுத்த வரைக்கும், ஆயத்த ஆடைகளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா தமிழ்நாட்டின் திருப்பூர் தான் ஜவுளித்துறையினுடைய கேந்திரம். இங்கிருந்து ஆண்டுக்கு சுமார் 45,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி நடைபெறுகிறது. இதில் அமெரிக்காவுக்கு மட்டும் 30-35% ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 30-35% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும். 50% வரி விதிப்பினால திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மாதத்திற்கு 1,500 கோடி முதல் 2,000 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகத்தை இழக்கிறார்கள். இதுதான் இழக்கக்கூடுங்கிற இந்த கவலை தான் இப்போ பெரிய கவலையாக இருக்குது. 50% வரி விதிப்பை காரணம் காட்டி அமெரிக்க வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பல ஆர்டர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டியது அமெரிக்கா கிளையன்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே இந்த வரி விதிப்பு இதெல்லாம் செய்திகள் வர தொடங்கின உடனேவே கொடுத்த ஆர்டரையே உடனே டெலிவரி பண்ண வேண்டாம், நிறுத்துங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 27க்கு பிறகு சரக்குகளை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு திருப்பூர் உற்பத்தியாளர்களுக்கு அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இது இன்னும் சிக்கலை கூடுதலாக்கக்கூடியதாக மாறுது. இதனால 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் திருப்பூர்ல முடங்கி கிடக்கின்றன. இப்பவே தொடக்கமாகவே இந்த சிக்கலை நாம் எதிர்கொள்றோம். ஜவுளித்துறையில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. இங்க இந்தியா முழுக்க இருந்து திருப்பூர்ல குவிந்திருக்கக்கூடிய இந்த மைக்ரண்ட் லேபர்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர்களுடைய வேலை இழப்பு அப்படிங்கிறதும் பெருசாக இருக்கக்கூடியதாக மாறக்கூடியதை பார்க்குறோம். ஏற்றுமதி குறையிறதுனால பல ஆலைகள் மூடப்படலாம் அல்லது உற்பத்தி குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இதனால் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருப்பதா தொழில் சார்ந்த வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு துறை தோல் ஏற்றுமதி துறை. இந்தியாவின் மொத்த தோல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டிலிருந்து 40% ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற நகரங்கள் தோல் பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய மையங்களாக விளங்கக்கூடியவை உங்களுக்கு தெரியும். இதற்கிடையில் அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பை எதிர்கொள்வதற்கு இந்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. இந்த வரி விதிப்பை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி அமைப்பை மறுசீரமைக்க மத்திய அரசு திட்டம் வகுத்திருக்கு. தற்போது இருக்கக்கூடிய 4 அடுக்கு ஜிஎஸ்டி அமைப்பை 5 மற்றும் 18% அப்படின்னு 2 அடுக்குகளாக மாற்றுவது ஒரு திட்டம். அதே போல அது என்ன செய்யும் அப்படின்னா, இது அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைத்து உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உள்நாட்டிலே கன்சம்ஷனை கூட்டுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இது ஏற்றுமதி இழப்புகளை ஈடு செய்யக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே சுதேசி அப்புறம் மேட் இன் இந்தியா அப்படின்னு இந்த தயாரிப்புகளுடைய அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாரு. இது உள்நாட்டு வணிகத்தை, உள்நாட்டு நுகர்வை ஊக்குவித்து வெளிநாட்டு பொருட்கள் மீதான சார்பை குறைக்கும் அப்படின்னு ஒரு தரப்பினர்
ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு கிரைசிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஏற்றுமதி துறைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கு மத்திய அரசு என்ன செய்கிறாங்கன்னா நிதி உதவிகள் வழங்குவதை பரிசீலித்து வராங்க. குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குறது, அதே போல் குறிப்பிட்ட துறைக்கான மானியங்கள் போன்ற திட்டங்களும் அதில் இருக்கக்கூடியதாக தெரியுது. ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய 50% வரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் ஜவுளி, ஆபரணங்கள், தோல் பொருட்கள் மற்றும் கடல் உணவுகள் போன்றவற்றினுடைய அந்த விலை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே ஏற்கனவே பணவீக்கம் அதிகரித்து வருது. இந்த புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இறக்குமதி பொருட்களினுடைய விலையை உயர்த்தி பணவீக்கத்தை மேலும் தூண்டும். இறக்குமதி மற்றும் விற்பனை குறையறதுனால சில்லறை விற்பனை, விநியோகம், போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளில் அமெரிக்க தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயமும் ஏற்படலாம். இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே ஒரு வர்த்தக போரை தூண்டி இருக்குன்னே சொல்லலாம். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை பாதிக்கக்கூடியதாக மாறும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.